Hi hello friends, welcome to SK Pets and Tech channel. இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து எல்இடியிலேருந்து எல்சிடி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவிக்கெலாம் வந்து எப்படி வந்து சாஃப்ட்வேர் போடுறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு மதர் போர்டுக்கும் தனித்தனி மாடல் நம்பர் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க யூனிவர்சல் போர்டோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா VS.T56U11.2. இதுதான் வந்து இந்த யூனிவர்சல் போர்டோட மாடல் நம்பர். ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு மதர் போர்டுக்கும் மாடல் நம்பர் தனித்தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் டிவியோட மாடல் நம்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதை வந்து டிவியில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பென்ட்ரைவ் தேவைப்படும். ஸோ பென்ட்ரைவோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1GB 4GB வரைக்கும் இருக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட பென்ட்ரைவ் இல்லாத பட்சத்தில் கார்டு ரைடரில் மெமரி கார்டு போட்டு கூட நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஸோ அந்த உங்கள் ஃபோன்லேயோ இல்லைனா வந்து லேப்லேயோ வந்து உங்கள் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாடல் நம்பரை அடித்து சாஃப்ட்வேர் டவுன்லோட்னு கொடுங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வெப்சைட்லேயும் வந்து எல்லா வெப்சைட்டுக்கும் எல்லா மதர் போர்டுக்கும் வந்து சாஃப்ட்வேர் தனித்தனியாகவே கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் நம்பருக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து இது பண்ணிட்டோம். டேட்டா ஷீட்டில் இருக்கிற ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சாஃப்ட்வேர் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து நிறைய டிவி செக் பண்ண போகிறேன்னா மொத்தமாக கூட நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த யூனிவர்சல் போர்டை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் போர்டுக்கு கூடவே வந்து சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து கோடு மட்டும் போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. பட் வந்து கோடு போட்டதுக்கு வந்து ஒர்க் ஆகலை. அதோட்டு வந்து நான் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி தான் ஃப்ளாஷ் பண்ணேன். இதில் வந்து இங்கே கொடுத்துருக்க இன்புட் கோடு வந்து ஒரு சிலருக்கு ஓகே ஆகலாம். ஸோ ஒரு சில போர்டுக்கு ஓகே ஆகலாம். எனக்கு வந்து ஓகே ஆகலை. அதை தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இதோட சர்வீஸ் மெனு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த மெனுவும் வந்து ஓகே ஆகலை. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு நம்மக்கிட்ட வந்து சைனா ரிமோட் இருக்குது. இதில் எல்ஜி, சாம்சங், சோனியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட சைனா ரிமோட் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லா டிவிக்கும் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து எனக்கு ஃபுல் சாஃப்ட்வேரும் மொத்தமாக கிடச்சிது. ஒரு சில வெப்சைட்டில் வந்து நான் ஒவ்வொரு ரெசல்யூஷனுக்கும் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 21 MB தான் வருது. எல்லாமே ரேர் ஃபைலாக தான் கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். ஸோ ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிவிக்கும் வந்து சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். அந்த சாஃப்ட்வேர் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எம்பி கம்மியாக தான் இருக்கும். 3 MB தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு கோடுக்கு தேவைப்படுது. அந்த கோடுக்கான சாஃப்ட்வேரை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விஎல்சியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது ஓப்பன் வித் விஎல்சி பிளேயர்னு கொடுத்துடணும். ஸோ ஓப்பன் வித் விஎல்சி பிளேயர் இதில் வந்து எல்லா ப்ரோக்ராமும் இருக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறது விஎல்சி. ஏன்னா அப்போ தான் வந்து அது ஃப்ளாஷ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம விஎல்சின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துப்போம். இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்து விஎல்சியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எரர் வரும். இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா கவலைப்படாதீங்க. அப்படியே வந்து உங்கள் விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பென்ட்ரைவ். ஸோ பென்ட்ரைவை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிக்கணும். ஸோ பென்ட்ரைவில் நீங்கள் எந்த டிவிக்கு வந்து சாஃப்ட்வேர் பார போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை தவிர மீதி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ பென்ட்ரைவ் வந்து ஃபுல்லாக எம்டியாக இருக்கணும். அந்த ஒரு சாஃப்ட்வேரை தவிர மீதி அந்த சாஃப்ட்வேர்னு இருக்காது. ஸோ நான் வந்து பென்ட்ரைவ் வந்து இப்போ வந்து ஃபார்மேட் அடிச்சுக்கிறேன். ஸோ அதில் ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருந்தேன். அதோட அந்த பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் அடிச்சுக்கிறேன். இந்த சேம் ப்ராசஸ் தான் ஆண்ட்ராய்ட் டிவிக்கு வந்து லோகோ ஹேங் ஆகி அப்படியே நின்னாலும் இல்லை ஒரு சில டிவிக்கு ஓடினே இருக்கும்போது ஸ்டெக் ஆனாலும் இந்த ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ இதே ப்ராசஸில் தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு பென்ட்ரைவ் வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் அடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து எந்த சாஃப்ட்வேர் தேவையோ எந்த ரெசல்யூஷன் தேவையோ அதாவது 32 இன்ச்சுக்கு டேட்டா ஷீட்டில் என்ன ரெசல்யூஷன் இருக்குதோ அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை மட்டும் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அப்படியே அதை வந்து மூவ் பண்ணணும். ஸோ காப்பி பண்ணுறதா இருந்தாலும் காப்பி பண்ணிக்கலாம், மூவ் பண்ணுறதா இருந்தாலும் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபோல்டரோட காப்பி பண்ணக்கூடாது. அதாவது ஃபோல்டர் உள்ள இருக்க சாஃப்ட்வேரை தான் நம்ம காப்பி பண்ணணுமே தவிர ஃபோல்டரை வந்து அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா ஓகே ஆகாது. ரெசல்யூஷன் தப்பான சாஃப்ட்வேர் நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து பிளாக்காக தான் இருக்கும், ஒர்க் ஆகாது. ஸோ கரெக்டான ரெசல்யூஷன் வந்து டேட்டா ஷீட் பார்த்து நம்ம போடணும்.
ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. பென்ட்ரைவையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இதை வந்து டிவியில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நான் வந்து டிவியில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்து டிவி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹேங் ஆகி நின்றுடுச்சுன்னா ஸோ பென்ட்ரைவ் நம்ம சொருவது வந்து தெரியாது. இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே இந்த டிவி வந்து ரன்னிங்கில் இருக்குது. அதோட்டு நான் பென்ட்ரைவை மட்டும் சொருவி பென்ட்ரைவ் உள்ளே இருக்கிறத காட்டுறேன். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஃப்ளாஷ் ஆகுது, அதாவது சிம்பிள் ப்ராசஸ் தான். மொபைல் மாதிரி வந்து இப்போ கேபிளை சொருவிட்டு 1 hour 2 hourலாம் வெயிட் பண்ண தேவையில்ல. இது ஜஸ்ட்டு 5 to 10 minutesல வந்து இதோட ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதாவது அந்த ஃபைலோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா நம்ம பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்புட்டில் போயிட்டு பென்ட்ரைவ் உள்ளே இருக்கிறதா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி உள்ளே போயாச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் லோடிங் ஆகுது. யூஎஸ்பி 2.1 காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோன்னா நீங்கள் சாஃப்ட்வேரை பென்ட்ரைவில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்ட பிறகு டிவியில் சொருவிட்டு மெயின் ப்ளக்கை வந்து டிவி வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ மெயின் ப்ளக்கை ஆஃப் பண்ணிவிட்டு டிவி வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து டிவியை வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ரெட்டு ப்ளூ லைட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ரெட் கலர் விட்டு விட்டு எரியும். ஸோ அப்படின்னா உங்கள் டிவி வந்து ஃப்ளாஷ் ஆகுது. அதாவது 3 MB சாஃப்ட்வேர் வந்து உள்ளே ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து டிவி வந்து ஆன் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு சைனீஸ் லாங்குவேஜ் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்க்ரீனில் நோ சிக்னல்னு காட்டியிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா காட்டுது. ஸோ இப்போ செட்டிங்கில் போய்ட்டு நம்ம லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீது எல்லாமே லாங்குவேஜ் செக் பண்ணுறது, பேனல் செட்டிங் போடுறது, இது எல்லாமே வந்து நீங்களாக மேனுவலாக போயிட்டு தான் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக பர்டிகுலர் ரெசல்யூஷன் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அதை கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ரிமோட்டில் வந்து சர்வீஸ் மெனு கோடை என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பேனலோட செட்டிங், அதாவது பிளர் ஆகிற இமேஜ், ஸோ பேனலுக்கு வந்து எப்படி எந்த ரெசல்யூஷனுக்கு கொடுத்துருக்கீங்க, கலர் எவ்வளோ வைக்கணும், கான்ட்ராக்ட் எவ்வளோ வைக்கணும், அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ பழைய மாதிரி ப்ளூ ஸ்க்ரீனாக வந்து மாற்றிடுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.